வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், அன்பர்கள், சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாளிற்குரிய தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை 28/4/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 15ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 11:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை, யமகண்டமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:58க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 8:41 வரை துவாதசி திதியும் பின்பு திரியோதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று முழுவதும் அவிட்ட நட்சத்திரம் காணப்படுகிறது. எனவே அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்களில் மிக கவனம் தேவை. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமாம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த சித்திரை புது வருஷம் பிறந்து நமக்கு இன்று 15ஆவது நாள். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக நாம் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடுகள் நடைபெறும். பல இடங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், இன்னும் சில இடங்களிலே இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி ராகு கால துர்கா பூஜை என்று இந்த ராகு கால நேரத்திலே செய்து கொள்வார்கள். இந்த ராகு காலம் என்பது செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரையிலே தினமும் 1.5 மணி நேரங்கள் ராகு கால நேரம். இந்த ராகு கால நேரத்திலே எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. ஆனால் இறை வழிபாடுகள், இவ்வாறு அம்பிகை வழிபாடுகள் செய்து கொள்வது ஒரு சிறப்பு.
இந்த ராகு காலத்துக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு? இதற்காக ராகு காலத்திலே இந்த அம்பாளை வேண்டி விரதம் இருந்து கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்றார்கள், குங்கும அர்ச்சனை செய்து கொள்கிறார்கள். என்றால் இந்த ராகு காலம் என்பது அன்னை பராசக்தியானவள் துர்க்கையாக, மகிஷாசுரமர்தனியாக, கும்பன், சும்பன், நிசும்பன், மகிஷன், மகிஷாசுரன், ரக்தபீஜன், ரஜோத்கடன் என்கின்ற அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்த காலம். இந்த துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடியவள் துர்காதேவி. அந்த ராகுகால நேரத்திலே பிரார்த்தனை செய்து நாம் வழிபாடு செய்வதும், இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய சாறுகளை எல்லாம் எடுத்து அதை வெள்ளை சாதத்தோடு சேர்ந்து மஞ்சள் தூவி அதை பிசைந்து அம்பாளுக்கு வைக்கின்ற பொழுது மிகவும் மனம் மகிழ்ந்து வேண்டிய வரங்களை எல்லாம் தருவாள். அதனால தான் இந்த ராகுகால நேரத்திலே எலுமிச்சம்பழத்திலே சாதம், எலுமிச்சை சாதம் வைத்துக் கொள்வார்கள், எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி கொள்வது, இவ்வாறான வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுவது. இது பொதுவாக இந்த ஒரு சில மாதங்களிலே இந்த ராகு காலங்கள் ஒரு 5 நிமிடம் 8-10 நிமிடங்கள் முன்பின்னாக வரக்கூடியது. பொதுவாக இது நாங்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று பார்க்கிற பொழுது காலையிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே திங்கட்கிழமைகளில் ராகு காலம், 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமையிலே ராகு காலம், 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம், 12 மணி முதல் 1:30 மணி வரை புதன்கிழமைகளிலே ராகு காலம், 1:30 முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம், 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம், 4:30 முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே ராகு காலம். இந்த ராகு கால நேரங்களிலே அம்பாளை வேண்டி யாருக்கெல்லாம் வழிபடுகின்ற பாக்கியம் கிடைக்கிறதோ எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அத்தோடு நாளைய தினம் புதன்கிழமை பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள் பல்வேறு சிவனாலயங்களிலே சிறப்பான இந்த பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்திக்கு சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகள் ஆகிய இந்த பிரதோஷ உற்சவத்திலும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 28/4/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், அடுக்கின்ற முயற்சிகளில் இழுபறிகள் இருக்கும், நிதானம் தேவை. மிதுன ராசி, மிருகசரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அனுகூலங்கள் இருக்கும், நன்மைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே சிறு சிறு தடைகள் இருக்கும், அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி காண வேண்டும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, உறவினர் மூலமாக நன்மைகள் உண்டு, மனமகிழ்வு உண்டு, சிறப்பான நாளாக அமையும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே
பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழிலிலே எதிர்பாராத நன்மைகள் இருக்கும். குடும்ப நிலை சார்ந்த சிறு சிறு சஞ்சலங்கள் இருந்தாலும் உறவினர் மூலமாக நன்மைகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும். உடல் உபாதைகள் இருக்கும். பண விரயங்கள் இருக்கும். எனவே அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுபாரி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களில் இழுபறுகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலைகள் இருக்கும். காரியங்களில் இழுபறுகள் இருக்கும். உடல் உபாதைகள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு. நன்மைகள் உண்டு. தொழில் வெற்றிகள் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே மேன்மைகள் அமையும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு. நன்மைகள் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் அமையும் நிலை உண்டு. மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல் நிலைகள் இருக்கும். மந்த நிலைகள் இருக்கும். காரியங்களில் இழுபறுகள் இருக்கும். எனவே அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்கள். நன்றி. இன்றைய சிந்தனை. இறைவன் எங்களுக்கு தந்த வாழ்க்கை அற்புதமானது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வியலிலே சிந்தித்து செயல்பட வேண்டிய சில விடயங்கள் உண்டு. அந்த சிந்தித்து செயல்படுகின்ற விடயங்கள் முதலிலே நாங்கள் எங்கள் ஊர், எங்கள் கிராமம், எங்களுடைய சமூகம் என்கின்ற ஒரு சிந்தனை எங்களுக்குள்ளே வர வேண்டும். நாம் வாழுகின்ற அந்த எங்களுடைய கிராமத்தையும் எங்களுடைய ஊரையும் நன்றாக செழிப்புற வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஊரிலே வாழ்கின்ற அனைவருக்கும் இருக்க வேண்டும். போட்டிகளும் பொறாமைகளும் எதிர்வினைகளும் ஒருபோதும் எங்களுக்கு நன்மைகளை செய்துவிடாது. எல்லோரும் சேர்ந்து நமது ஊர் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டால் அது மாபெரும் வெற்றியாக அமைந்துவிடும். இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலுமே வெளிநாட்டிலே இருக்கின்ற பலவர்களுடைய உதவிகள் மூலமாக அந்த கிராமங்களுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக உயர்ந்திருப்பதை நாம் எல்லோரும் காணலாம். அதே நேரம் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஊருக்கு செய்கின்ற சேவைகள் அர்த்தபுட்டியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். தேவையற்ற விடயங்களுக்கு பணத்தை கொட்டி விரயமாக்கி அதை நாங்கள் பெருமை கொள்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஒரு கிராமத்துக்கு தேவையான முக்கியமான விடயங்களை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். ஒரு ஊரிலே பாடசாலை சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஊரிலே வாகிசசாலை நூலகம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஊரின் ஆலயம் சிறப்பாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் ஒரு கிராமத்தின் முன்னோடியான வளர்ச்சி தருகின்ற எங்களுடைய கலாச்சாரங்களை மேன்மைப்படுத்துகின்ற மிக உன்னதமான கூடங்களாக அமைகின்றன. ஆலயம் சரி, பாடசாலை சரி, ஒரு நூலகம் சரி, அறிவுத் தேடல்களை தருகின்றவையாகவே இருக்கின்றன. இவைகள் ஒரு ஊருக்கு மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். நாங்கள் அதிலே கவனம் கொள்ள வேண்டும். அதற்குரிய கட்டமைப்புகள் நிர்வாகங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஒரு ஊரினுடைய வளர்ச்சி இந்த மூன்றிலேயும் தான் தங்கியிருக்கின்றது. ஒரு ஆலயம் சிறப்பாக நெறி தவறாத ஆகம வழிபாட்டோடு அங்கு பூஜைகள் சரியான முறையில் நடைபெற்றால் அந்த ஊருக்கு மிக மிக நன்மைகள் கிடைக்கும். ஒரு பாடசாலை ஊரிலே சிறப்பாக இருந்துவிட்டால் அந்த மாணவர்களுடைய எதிர்கால கல்வி மேன்மையுறச் செய்யும்.
ஒரு நூலகம் ஊரில் இருந்துவிட்டால் அது எங்களுக்கு அறிவுத் தேடலை தருகின்ற பாகிசசாலையாக நம் உள்ளத்தை தெளிவடையச் செய்யும். இவையெல்லாம் ஒரு ஊருக்கு மிக முக்கியமான ஒரு காரணிகளாக அமைகின்றன. இவற்றை ஒவ்வொரு ஊரிலுமே நாங்கள் செம்மைப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். அதற்குரிய அனுகூலங்களை சரியான முறையிலே செய்ய வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக முக்கிய காரணிகளாக அமைகின்றன. எனவே அதை நாங்கள் எல்லோரும் தெளிவு கொண்டு செயல்படுத்த வேண்டும். இதை எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையை முதலில் கொண்டு வாருங்கள். ஒரு பணத்தை ஒருவருடைய வாங்கி நாங்கள் ஒரு பணத்தை அதுக்கு முதலீடு செய்து ஒரு விடயத்தை செய்கின்றோம் என்றால் அந்த விடயம் காலங்காலமாக நமது இளம் சமூகத்துக்கு பயன்படுகின்ற வகையிலே அர்த்தபுஷ்டியாக அதை அமைக்க வேண்டும். பெருமைக்காகவோ அல்லது இவர் செய்தார் அவர் செய்தார் என்ற பேருக்காகவோ செய்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை. நாம் செய்கின்ற அந்த விடயம் மீண்டும் மீண்டும் நம் இளம் சமூகத்தையும் நம் சந்ததியையும் வாழ வைக்கின்ற விடயங்களாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் முதலே கொள்ள வேண்டும். தேவையற்ற விடயங்களை தவிர்த்து நல்ல விடயங்களுக்கு இதை செய்தால் அந்த ஊருக்கும் அந்த கிராமத்துக்கும் அது ஒரு எழுச்சியாகவும் முன்னுதாரணமாகவும் அமையும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக எனை துணையார் ஆயினும் என்னாம் திணை துணையும் தோரான் புறனில் புகழ். இக்குறளினுடைய பொருளாக திணையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். எனை துணையர் ஆயினும் என்னாம் திணை துணையும் தேரான் புறனில் புகழ். இக்குறளினுடைய பொருளாக திணையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.